கிறிஸ்துக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த ஒரு நாளிலும் இந்த ஒரு வருஷத்திலும் உங்களை எல்லாருமே சந்திக்கிறதுக்கு நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருக்கும் நன்றிகளை எடுத்துக்கொண்டு இன்றைய தினத்துல நம்ம ஒரு தொடர் பாடமாக நாம் பார்த்து கொண்டு வந்து இருக்கிற யார் அந்த வித்து உடைய ஒரு 4ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம செல்ல இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே கடந்த பாகத்துல எப்படி சாத்தான் மண்ணை மீண்டும் மீண்டும் நக்கிக் கொண்டே இருந்தான், நோவாவுடைய நாட்களில் எதற்காக ஜலப்பிரளயம் வந்தது, ஏன் அந்த காலத்தை மற்றும் அந்த உலகத்தை தேவன் அளித்தார் அப்படின்னு சொல்லி ஏராளமான காரியங்களை நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் அதில் ஒரு விஷயத்த நம்ம போன பாகத்தில் நம்ம படிக்கல. எது ஞாபகம் இருக்குங்களா? அது முடிக்கும்போது ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நம்ம முடிச்சிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவா காம் பண்ற தவறுக்கு கானான சபிக்கிறார். இங்கத்துல இருந்து நம்ம தொடர்ந்து போகலாம். இதுல நிறைய பேருக்கு கேள்வி, ஏன் எதற்காக அவர் நோவா கானானை சபிக்கணும், சந்ததியை சபிச்சுறாரு. ஒருவேளை காம் தான் தவறு பண்ணியிருந்தாருன்னா அவர் பண்ண தவறு என்ன? அநேகர் இன்னைக்கு கானான் தான் ஆப்பிரிக்கா நாட்டில் உள்ள மக்கள் என்று கூட நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது நம்ம அந்த யார் அந்த வித்து நம்ம கூட தேடி போயின்னு இருக்கிறோம். அங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த நோவாவுடைய ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் முன்னேறி நம்ம அப்படியே போகலாம். ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு உள்ள நாம் செல்லலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 9:18. பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இப்ப இந்த 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 வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. பேழையில இருந்து புறப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு ஷேம், காம், யாஃபேத் சொல்லியாச்சு. ஏன் மீண்டும் காம பத்தி சொல்லும் போது காம் கானானுக்கு தகப்பன், இதை எழுதுகிறவர் மோசஸ் நம்மளுக்கு நல்லா தெரியும். இவர் ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு சொல்ல வராரு. ஏன்னா ஆரம்பத்திலே காம பத்தி சொல்லும் போது இவர் கானானுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. ஆனா இவங்க மூலியமா தான், ஷேம், காம், யாஃபேத் மூலியமா தான் அங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லாருமே பரவுனார்கள் அதுக்கு பிறகு. சரி, இப்ப என்ன நடக்குது அந்த சம்பவம்? இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம் போன தடவை. நோவா எப்பொழுது போலும் திராட்சர செடிகளை அவர் நட்ட வைத்து அதன் மூலியமாக அவர் திராட்சை ரசத்தை குடிச்சு வெறி கொண்டு குடிபோதை ஏறிடுது. இது ஏன் ஆனதுன்னு கூட நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? பூமியை சுத்தி தேவன் ஒரு பாதுகாப்பு வைத்திருந்தாரு, தண்ணீர் சுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஜலப்பிரளயம் வரும்போது அதுதான் வெடிச்சு உள்ள ஊத்துனதுனால இப்ப பூமியில பருவ காலங்கள் மாறி சில இடத்துல வெப்பம் அதிகமாகி இவர் எப்பொழுது போலும் நோவா எப்பொழுது போல திராட்சரசத்தை பண்ணி குடிக்கும்போது அது புளிச்சு போய் வெறி கொண்டு, அதாவது போதை ஏறி அவருடைய வஸ்திரம் விலகினது கூட தெரியாம அவர் என்ன பண்ணி நிற்கிறார்னா படுத்து நிற்கிறார். இப்போ இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது இவர் என்ன பண்ணாரு, காம் என்ன பண்ணாரு தவறு? அந்த வசனத்தை வாசிக்கலாம். அது தவறாய் நான் கூட பார்க்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். திருப்பி இந்த வசனத்தை கவனிக்கலாம் பாருங்க. மீண்டும் காம பத்தி சொல்லும் போது கானானுக்கு தகப்பன். அப்போ இரண்டாவது தடவை மீண்டும் கானானை பத்தி சொல்லின்னு வராரு. ஆனா கானானோட உடைய சம்பவமே இன்னும் வரல. அப்போ கானானை குறிச்சு இவர் பேசினே வராருன்னா அதுல என்னவோ அடங்கி இருக்கு. அதுதாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, காம் என்ன தவறு பண்ணாரு? தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை இவர் பார்த்தாரு. அவ்வளவுதாங்க இருக்கு வசனம். நிர்வாணத்தை பார்க்கறது தவறா தெரியல, பார்க்கலாம். நிர்வாணத்தை பார்த்தாருன்னு இருக்கு 22ஆம் வசனம். இப்ப 23ஆம் வசனத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, காம் போய் சொல்றாரு யாஃபேத்துக்கும் ஷேமுக்கும், இந்த மாதிரி தகப்பன் நிர்வாணமா இருக்கிறாரு, வஸ்திரம் விலகி படுத்துன்னு இருக்கிறாருன்னும் போது இவங்க பின்புறத்துல அந்த நிர்வாணத்தை இவர்கள் பார்க்காதபடிக்கு பின்புறத்துல இருந்து வஸ்திரத்தை எடுத்துன்னு போய் நோவா மேல போட்டு விட்டுறாங்க. இதுதாங்க நடந்த சம்பவம். இப்போ இது நோவாவுக்கு தெரிய வருது. எப்போ தெரிய வருதுன்னா 24ஆம் வசனத்துல நோவா அவருடைய வெறி தெளிந்து, அதாவது போதை தெளிந்து எழுந்த பின்பு இப்ப இங்க வசனம் கொஞ்சம் வேற மாதிரி பேச தொடங்குறது. 24ஆம் வசனம். நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து
இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. பிரதர், ஒரு சின்ன வேண்டுகோள், கொஞ்சம் சத்தமா படிச்சா நல்லா இருக்கும். ஆதியாகமம் 9 அதிகாரம் 24 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நோவா தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இளைய குமாரன் தானே என்னவோ பண்ணியிருக்கிறாரு. அப்ப எதற்காக கானானை சபிக்கணும்? இது எப்படி நீதியாக முடியும்? இளைய குமாரன் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாருன்னா இளைய குமாரனை இல்ல சபிக்கணும். எதற்காக கானான் சபிக்கப்பட்டவரா மாறினார்? யார் அந்த கானான்? அவன் எந்த சந்ததிக்குள்ள போறாங்க? அது பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குங்க, நிறைய இருக்கு. நான் ஒரு ரெண்டு மூணு சொல்றேன், ஆனா டைம் பத்தாது. ஆனா இதுக்குள்ள இருக்கிற சத்தியத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பெரும்பாலும் யூதர்கள் இதை எப்படி நம்புறாங்கன்னா, லேவியராகமம் 18 அதிகாரம் 7 மற்றும் 8, லேவியராகமம் 20 அதிகாரம் 11 அடிப்படையில சில எபிரேயமார்கள், அதாவது எபிரேயர்கள் இதை எப்படி கூட இந்த வசனத்தை விளக்குறதுன்னா, யாராவது ஒரு குமாரன் தன் தகப்பனுடைய மனைவியோட போய் சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கும் வேதம் நிர்வாணம் என்று சொல்லப்படுகிறது. அதனால நோவாவுடைய குமாரன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறாருன்னு கூட இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது உண்டு. ஆனா அது அல்ல. இந்த வசனம் வேற என்னத்தையும் சொல்லின்னு இருக்கு. நல்லா கவனிக்கலாம் பாருங்க. நோவா திராட்சரசத்தை குடிச்சு வெறியா இருக்கிறாரு, வஸ்திரம் விலகி இருக்கு. காம் போய் பார்க்குறாரு, பார்த்துட்டு வந்து அவர் பண்ணாருன்னு எதுவுமே சொல்லல. காம் பார்க்குறாரு, அவ்வளோதான். பார்த்துட்டு வந்து ஷேமுக்கும் யாஃபேத்துக்கும் தெரியப்படுத்துறார். இவங்க போய் வஸ்திரத்தை போட்டுட்டாங்க. இப்போ நோவா எந்திரிக்கிறார். வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்திரிச்ச பின்பு தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து. அப்போ இளைய குமாரன் என்னவோ செய்திருக்கிறாரு, அதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. சரி, இளைய குமாரன் செய்திருந்தார் என்றால் இளைய குமாரனை இல்ல சபிக்கணும், எதற்காக கானானை சபித்தார்? பெரிய கேள்வி. இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஏன் இப்படி சபிச்சாருன்ட்டு. இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லிட்டு வசனத்துக்குள்ள போலாம். பைபிள்ல வந்து அஹ், காம் இளையகுமாரன்ட்டு நேரடி வசனம் இல்லை, ஆனா ஒரு அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆதியாகமம் 10 அதிகாரம் 21 யாஃபேத்த மூத்த குமாரன்னு சொல்லப்பட்டிருக்கோ, ஆனா ஒவ்வொரு மொழிபெயர்ப்புல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஷேம் பிறக்கும் போது நோவாவுக்கு 502 வயசு. இது வந்து ஜலப்பிரளயத்துல ஒரு கணக்கு இருக்கு, அதை வச்சு படிக்கலாம். ஆனா காம் எப்போ பிறந்தாருன்னு சொல்லலங்க. காம் இரண்டாவது குமாரனா அல்லது மூன்றாவது குமாரனா சொல்லவே இல்லை. நம்ம இந்த வசனத்தை, அதாவது நல்லா கவனிங்க, ஆதியாகமம் 9 அதிகாரம் 24 இளைய குமாரன் அப்படின்னு நம்ம படிச்ச உடனே நாம எல்லாருமே எப்படித்தான் எடுத்துக்கோ தெரியுங்களா? இளைய குமாரன் காம் தான். அதனாலதான் அவர் என்ன தவறு பண்ணாருன்னு. சரி, காம் இளைய குமாரனா இருந்திருந்தாருன்னா காம இல்ல சபிச்சிருக்கணும். அவர் யார சபிக்கிறாரு? வாசிக்கிறா. ஆதியாகமம் 9 அதிகாரம் 25. கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்றான். யார் சபிக்கப்பட்டவன்? கானான் சபிக்கப்பட்டவன். சகோதரர்களுக்கு அடிமைக்கு அடிமை ஆயிடுவான்ட்டு கானான சபிக்கிறாரு. ஆனா தவறு பண்ணது யாரு நம்ம எடுத்துக்கிறோம்? காம் தான் எடுத்துக்கிறோம். அப்ப அவரை இல்ல சபிக்கணும். கானான் யார் தெரியுங்களா? காமோடைய இளையகுமாரன். ஆமாங்க, காமோடைய கடைசி பையன் தான் கானானு. ஏன் அவரை போய் சபிக்கணும்? இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சார்ட் போடுறேன், நீங்க பாருங்க. இதை பார்த்துட்ட பின்பு நான் சில வசனங்கள் கொடுக்குறேன், குறிச்சுக்கோங்க. கவனமா கேட்டீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற அந்த மறைப்பொருள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆதியாகமம் 9 அதிகாரம் 22 காம் தன் அப்பாவுடைய நிர்வாணத்தை பார்த்தாருன்னு இருக்கு. ஆனா 24 காம்னு சொல்லல, இளைய குமாரன்னு சொல்லுது. அதனால நம்ம படிச்ச உடனே அந்த இளைய குமாரன் காம்னு நினைச்சுக்கிறோம். இதுதாங்க எல்லாரும் நினைக்கிறது, நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். ஆனா வேதத்துல அப்பாவோடைய பையனை மட்டும் குமாரன்னு சொல்றதுல நல்லா கவனிங்க. நான் திருப்பி சொல்றேன். எனக்கு ஒரு நான் உதாரணம் கொடுக்குறேன். எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், என் பையனை மட்டும் குமாரன் பைபிள் சொல்லாது. என்னுடைய பேரனை கூட குமாரன்னு சொல்லோ, என்னுடைய கொள்ளு பேரனை கூட குமாரன்ட்டு வேதம் சொல்லியிருக்கு. உங்களுக்கு ஆதாரத்தை நான் இப்ப கொடுக்குறேன். ஸோ 2 3 ஆதாரம் பார்க்கலாம். முதல்ல நான் எங்க பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே லாபான் தெரியும் இல்லையா? லாபான், யாக்கோபு வந்து லாபான் வீட்டுக்கு ஓடி போயிடுவாரு. அங்க ராகேலையும் லேயாலையும் திருமணம் பண்ணுவார் இல்லைங்களா? அந்த லாபான்.
அந்த லாபானுடைய ஒரு வம்ச வரலாறு எடுத்து கொஞ்சமா பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இது நான் கொடுக்கிற முதல் சாட்சி. என்ன சாட்சின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்துல குமாரர்களை மட்டும் குமாரர்கள் என்று சொல்லாது, பேர பசங்களை கூட பைபிள் குமாரன் என்று பேசுகிறது. அதற்கு முதல் ஆதாரம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வாசிங்க பிரதர். அப்போ அப்பொழுது அவன் நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று இருங்க இருங்க. கேட்டான். நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டார். புரியுதா? அப்போ லாபான் எந்த லாபான்? யாக்கோபு போறாரு இல்லைங்க. யாக்கோபு போன பின்பு லாபான் மாமனார், அந்த லாபானை பத்தி பேசுது. லாபானோடைய அப்பா இங்க யாருன்னு சொல்லுது இந்த வசனம்? நாகோர். நாகோரின் குமாரனாகிய லாபான். ஆனா நாகோர் யார் தெரியுங்களா? லாபானுக்கு தாத்தா, அப்பா இல்ல. அப்பா இல்லைங்க. நான் வசனம் கொடுக்குற பாருங்க. ஆதியாகமம் 22:20 வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். இப்போ ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி பார்ப்பா, உன்னுடைய சகோதரன் நாகோருக்கும் மில்காலுக்கும் 8 பசங்க பிறக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களோட பேர்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வந்திருக்கோம். ஊஸ், அப்புறமா கெமுல் அப்படின்லாம் பேர்கள் சொல்லப்பட்டுன்னு வந்து கவனிச்சுன்னு இருக்கிறீங்களா? இது யாருடைய பிள்ளைகள்? நாகோருக்கு பிறக்கிற பிள்ளைகள். அந்த வம்சம் கொடுக்கப்பட்டுன்னு இருக்கு. அந்த வம்சத்துல சொல்லும்போது நாகோருக்கு யார் பிறக்கிறாங்களா? 22ஆம் வசனம், ஆதியாகமம் 22:22. ஏசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபெக்காலை பெற்றான் என்று அறிவித்தான். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ நாகோருக்கு 8 குமாரர்கள் இருக்கிறாங்க. பெத்துவேல் கூட பிறந்திருக்கிறார். சரியா? பெத்துவேலுக்கு அப்பா யாரு? நாகோர். பெத்துவேல் யாரை பெற்றெடுத்தார்? இருக்கிறீங்களா? பெத்துவேல் யாரை பெற்றெடுத்தார்னா ரெபேக்கால். ரெபேக்கால் யார் தெரியுங்களா? லாபானும் ரெபேக்காலும் சகோதர சகோதரிகள். வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 24:29. ரெபேக்காலுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த அப்போ லாபான் போதுங்க. ரெபேக்காலுடைய சகோதரன் லாபான்னா, அப்ப லாபானுக்கு அப்பா யார் தெரியுங்களா? பெத்துவேல். ஆனா வசனம் நம்மளுக்கு நாகோர் அப்பான்னு சொன்னுச்சு. ஆனா நாகோர் அப்பாவா? இல்ல, தாத்தா. திருப்பி கவனிக்கலாம் பாருங்க. உங்களுக்கு நான் திரையில போட்டுனே வரேன். நாகோர். நாகோருக்கு அப்பா யாருன்னா பெத்துவேல். பெத்துவேலுக்கு ரெபேக்காலும் இருக்கிறாங்க, லாபானும் இருக்கிறாங்க. லாபானுக்கு அப்பா யாரு? பெத்துவேல் தான் அப்பா. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நாகோரின் குமாரனாகிய லாபானுன்னு சொன்னது. இன்னொரு முறை வாசிங்க. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அவன் நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான். புரிஞ்சுச்சுங்களா? அறிவோம் என்றார்கள். நாகோரின் குமாரனாகிய லாபான். ஆனா லாபான் நாகோருடைய குமாரனா? இல்ல, பெத்துவேலுடைய குமாரன். அப்ப பைபிள் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல பேர பசங்களை கூட பிள்ளைகள்னு பேசியிருக்கு. இப்போ உங்களுக்கு உடனே புரிஞ்சிடும் ஆதியாகமத்துடைய சம்பவம். நான் இன்னும் 2-3 ஆதாரம் கொடுக்குறேன். ஒண்ணு வேணாம், இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்க. ஆசா தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை பத்தி சொல்லும் போது தாவீதுக்கு குமாரன் பேசப்பட்டிருக்கும். ஆனா அவருக்கு தாவீதுக்கு பையனே இல்லை. அவர் ஆசா தாவீதுல இருந்து 4வது தலைமுறையில பிறந்திருக்குவார். ஆனா ஆசாவுடைய அப்பா பைபிள் என்ன சொல்லுன்னா தாவீதுன்னு சொல்லும். வாசிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல். ஆனா தாவீது தகப்பனே கிடையாது. தாவீது சாலமோன், சாலமோனுக்கு ரெஹோபாம், ரெஹோபாமுக்கு அபியாம், அபியாமுக்கு தான் ஆசா பிறக்குவாரு. ஆசாவோடைய அப்பா அபியாம், தாவீது இல்ல. ஆனா வசனம் என்ன சொல்லுது? தன் தகப்பனாகிய தாவீதுன்னு சொல்லுது. பார்க்கலாம் பாருங்க 8ஆம் வசனம். அதுலயே ஆசாவுடைய அப்பா யாருன்னு. அபியாம் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ ஆசாவுக்கு அப்பா யாரு? அபியாம். ஆனாலும் தாவீது என்னன்னு சொல்லுது? தகப்பன், அப்பான்னு சொல்லுது. பேர பசங்களை கூட பிள்ளைகள் என்று சொல்லுகிறது எபிரேயர்களுக்கு இருந்த ஒரு கலாச்சாரம். அது பைபிளே ரெக்கார்டு இருக்கு. நான் இன்னும் ஒரே ஒரு உதாரணம் கொடுக்குறேன். எகு தெரியுங்களா? எகு ராஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பின்னாடி என்னைக்குன்னா படிக்கலாம் எகு ராஜா பத்தி. ஆகாப்
ரொம்ப மோசமான ராஜா இருந்தார் பாருங்க, அவருடைய மனைவி எசேபெல். எசேபெலை சாகடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எகு அப்படின்னு ஒரு ராஜா வருவார். அவர் தான் எசேபெலுடைய மரணத்துக்கு காரணமா இருக்குவார். மேல தந்து கீழே தள்ள சொல்லுவார். இந்த எகுக்கு அப்பா இருந்தாங்க. ஆனா பைபிள்ல அந்த அப்பாவுடைய பேர் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. தாத்தாவை கூட அப்பான்னு பேசியிருக்கோ. தாத்தாவை கூட அவர் பேர் சொல்லி இவர் எகுத்தா அவருக்கு பையன் சொல்லப்பட்டிருக்கும். வசனத்தை ஒவ்வொன்றா வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது ஜாமக்காரன் அவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும், ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய எகு ஓட்டுகிறது போல இருக்கிறது, போதும் அதிவேகமாய் போதும். ஓட்டுகிறான். அந்த வார்த்தையை கவனிங்க. நிம்சியின் குமாரனாகிய எகு. அப்போ எகுக்கு அப்பா யாரு? நிம்சி. இந்த வசனத்தின் பிரகாரம் நிம்சியின் குமாரனாகிய எகு. ஆனா நிம்சி யார் தெரியுங்களா? எகுக்கு தாத்தா, அப்பா இல்ல. பார்க்கலாம் பாருங்க. அதே 2 ராஜாக்கள் 9:2. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் எகு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து, புரிஞ்சுச்சுங்களா? நிம்சியின் குமாரனாகிய யோசபாத், அவருடைய குமாரன் தான் எகு. அப்போ நிம்சிக்கு யோசபாத் பிறக்கிறாரு, யோசபாத்துக்கு எகு பிறக்கிறாரு. எகு நிம்சிக்கு பேர. ஆனாலும் வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு புரிஞ்சுச்சுங்களா? நிம்சியின் குமாரனாகிய எகு. எகு நிம்சிக்கு பையனே கிடையாது, பேர. இன்னும் அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. மேஹி போசேத்துன்னு ஒருத்தர் இருக்குவார். அவர் வந்து யோனத்தான் தெரியுங்களா? யோனத்தான் தாவீதுக்கு நண்பன், அவருடைய பையன். ஆனா பைபிள்ல சவுலுக்கு பையன் பேசப்பட்டிருக்கும். ஆஹ் அந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லினே போலாம். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கலாம் பாருங்க. இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன்னு சொல்லுவோம். அவர் தாவீதுக்கு பையனா? இல்லவே இல்லை. ஆனாலும் வசனத்துல அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த வம்ச வரலாறுல வந்திருக்கிறாரு. இப்போ இதுதாங்க பைபிள் சொல்ற காரியங்கள். இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கின்னு ஆதியாகமத்துக்குள்ள போலாம் பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல காம், இவர் யாருன்னா நோவாவின் குமாரன். நிர்வாணத்தை பார்த்துட்டு போய் சகோதரர்களுக்கு சொல்லிட்டாரு. அடுத்து 24ஆம் வசனத்துல என்னத்தான் சொல்லணும்? நோவா எந்திரிச்சு காம் செய்ததை அவன் அறிந்து அப்படின்னு சொல்லல. தன் இளையகுமாரன் செய்ததை அவன் அறிந்து. இளையகுமாரன் யார் தெரியுங்களா? நோவாவோடைய வம்சத்திலேயே அன்னிக்கு இருந்த கடைசி பையன், கடைசி பேரன் கானான் தான். ஆமாங்கோ. நோவாவுக்கு 3 பசங்க இருந்தாங்களா? ஷேம், காம், யாஃபேத்து. அவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் பிறக்கிறாங்க இல்லைங்களா? அதுல கடைசி கடையாந்திர பேரன் யாருன்னா கானான் தான். அவர் தான் கடைசி பேரன். அவரு கூட பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா குமாரன் தான் பேசும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு நான் ஆதாரம் கொடுத்த. தன் இளைய குமாரனும் போது தன்னுடைய சந்ததியில இருக்கிற கடைசி பையன் அவர் கானான். தெரியுங்களா? கானான் தான் தப்பு பண்றார். அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா கானானை சபிக்கிறார். எப்படி சொல்றீங்க அவர் தான் கடைசி, நோவாவுடைய வம்சத்துல இருக்கிற கடைசின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 1 நாளாகமம் 1:8 இதை குறிச்சுக்கோங்க, வாசிக்க வேணாம். காமோடைய சந்ததி பத்தி பேசப்பட்டு வரும். அந்த காமோடைய சந்ததியில யார் யார் பிறக்கிறாங்களா பாருங்க. குஷ், மிஸ்ராயிம், பூட், கானான். இவர் தான் கடைசியில வந்திருக்குவார். 1 நாளாகமம் 1:8 கூட நீங்க எடுத்து பார்க்கலாம். கானான் தான் கடைசியா வந்து நிக்குவார். அப்பனா நோவாவோடைய சந்ததியில அன்னிக்கு இருக்கும்போது அவருடைய கடைசி பேரன், பேரனை கூட பைபிள்னா தான் சொல்லும் மகன்னு சொல்லும், குமாரன் பேசும். தன்னுடைய இளைய குமாரன், இளைய குமாரனா யங்கஸ்ட், அவர் தான் கடைசி கடையாந்திர, என்னுடைய சந்ததியில இருக்கிற கடைசி பையன் எனக்கு என்னவோ பண்ணிட்டான். அதனால தாங்க அவர் கானானை சபிக்கிறாரு. ஏன்னா அங்க தவறு பண்ணது கானான் தான் பண்றார். இப்போ இந்த கண்ணோட்டத்தோட இந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து. இளையகுமாரன் யாரு தெரியல. ஆனா இங்கிலீஷ்ல வந்து சில டிரான்ஸ்லேஷன்ல ஹேமன் போட்டிருக்குவாங்க. மூல மொழியில அந்த வார்த்தை இருக்காது, காமன் போட்டிருக்குவாங்க. சில இங்கிலீஷ்ல ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா கூட இருக்கும். ஆனா மூல மொழியில அது வராது. இப்போ இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, அந்த இளையகுமாரன் யாருன்னு சொல்லல இல்லையா? 25ஆம் வசனத்துல சொல்லுது பாருங்க, வாசிங்க. கானான் சபிக்கப்பட்டவன், தன் கானான் சகோதரர். சபிக்கப்பட்டவன். ஏன்னா அந்த கானான் தான் அங்க சொல்லப்பட்ட இளைய குமாரன். ஏன் இளைய குமாரன்னா, நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு காமிச்ச வேதத்துல பேர பசங்களை கூட குமாரன் பைபிள் சொல்லியிருக்கு. அப்போ இருக்கிறதுலே நோவாவுக்கு கடைசி பேரன் யாருன்னா கானான் தான். அதனால தான் சாபம் யார் மேல போகுதுன்னு பாத்தீங்கன்னா கானான் மேல போகுது.
புரிஞ்சுச்சா? அவர் என்னவோ செய்தார், அது இப்போ பாக்குறது வேணாம். ஆனா என்னவோ செஞ்சார், அதனால கானானை சபிச்சிட்டார். இப்போ நிறைய பேருக்கு கேள்வி, கானான் தான் சாபம் வாங்கி போன ஆப்பிரிக்கா நாட்டுல இருக்கிற மக்களா அப்படின்னா? இல்லைங்க, அவங்க ஆப்பிரிக்கன்ஸ் கிடையாது. அதுக்கு வசனமே இருக்கு. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் எடுத்து நீங்க வாசிங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு இப்போ நேரம் இல்லை. கானானுடைய சந்ததியாருன்னு அவரே கொடுக்குவாரு. சீதோன், அப்புறமா ஏத்தியர்கள், எபூசியர்கள், அமோரியர்கள், கிர்காசியர்கள், ஏவியர்கள், அர்கடைட்ஸ் அப்படின்னு வருவாங்க. அவங்க அப்புறமா சீனியர்கள்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே தான் கானானுக்கு பிறந்த சந்ததி. அவங்க அவங்களுடைய எல்லை கூட கொடுத்திருந்தாரு. அவங்க சீதோன் முதல் காசா வரைக்கும், சோதோம் கொம்மரா பட்டணத்தின் வரைக்கும் இவங்க இருக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு இடத்தை கொடுத்தார். லீவான்ட்ன்ற இடம் அதெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாரு. இவங்களாம் ஆப்பிரிக்காவுக்கு போகவே இல்லை. நிறைய பேர் இன்னும் இன்னைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அடிமைக்கு அடிமைன்றதுனால ஆப்பிரிக்கன்ஸ் அடிமைக்கு அடிமை ஆயிட்டாங்க, அதனால இவங்க தான் சாபத்தை வாங்கின்னு போனாங்க. ஆனால் வசனமே நம்மளுக்கு அவங்களுடைய வரலாறை கொடுக்கறது, அவங்க சந்ததி யாரு, அவங்க எங்கெங்க போனாங்கோ, எங்க தங்குனாங்கன்னு. ஆப்பிரிக்காவுக்கு அவங்க போவே இல்லை. ஆனா ஆப்பிரிக்காவுக்கு ஒரு சந்ததி போகுது. ஹாம், இந்த காமோடைய பிள்ளைகள். அதுல வந்து மிஸ்ராயிம்னு ஒருத்தர் பிறந்திருக்குவாரு. அவர் சாதாரணமா இன்னைக்கு எகிப்தியர்கள் நினைக்கிறாங்க. கூஷ் பெருக்குவாரு. அவர் கூட எகிப்து பகுதியில், ஆப்பிரிக்கா பகுதியில் போயிருக்கலான்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவர் சாபம் கொடுத்தது காமுக்கல்ல, கானானுக்கு கொடுத்தார். கானான் தான் அடிமைக்கு அடிமையா இருக்குவாங்கன்னு சொல்லப்பட்டது. அவங்க எங்க தான் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோதோம் கொமரா பகுதி, அங்கெல்லாம் இவங்க தான் இருந்தாங்க, கானான் சந்ததி தான் இருந்தாங்க. ஏன் கானானை சபிச்சாரு? ஹாம் காம் பண்ண தவறுக்கு கானானை சபிச்சாருன்னா இல்ல. இளைய குமாரன் யாரு தான்? கானான் தான். தன்னுடைய சந்ததியில இருக்கிற கடைசி பையன் கானான். அவர் தான் பேரனை கூட பைபிள் குமாரன் பேசும். அதுக்கு தான் ஆதாரம் கொடுத்த. அப்போ அவர் பண்ண தவறுக்கு அவர் தண்டனை அனுபவிக்கிறார். சாபத்தை வாங்கி கொண்டு வெளியே வரார். இதுதான் அதுல இருந்த ஒரு சின்ன விஷயம். இது நம்ம போன தடவை நம்ம பார்க்கல. அதனால இப்போ இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே நோவா, நோவாவுடைய பிள்ளைகள் ஷேம், காம், யாஃபேத்து, அவர்களுடைய மனைவிகள் ஒரு 8 பேர் தான் இருக்கிறாங்க. இவர்கள் மூலியமா தான், ரொம்ப குறிப்பா ஷேம், காம், யாஃபேத், அவங்க மூலியமா தான் பூமியில இருக்கிற எல்லாருமே, எல்லா ஜனங்களும், எல்லா ஜாதிகளும் உண்டானார்கள். இப்ப இங்க திருந்து தொடங்கி நம்ம கடந்த ஒரு 4 பாகமாக என்ன படிச்சுன்னு வந்துன்னு இருக்கிறோம்னா, சில காரியங்களை பார்த்துன்னு வந்தோம். அப்பொழுது இருந்த வானமும் பூமி, இப்பொழுது இருக்கிற வானமும் பூமி, இனி வரப்போற வானமும் பூமின்னு பார்த்தோம். அது வந்து 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் அடிப்படையில் படித்தோம். அப்போ ஏற்கனவே என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இருந்த வானமும் பூமி ஜலத்தில் தோன்றி ஜலத்தில் அழிந்தது. இது நோவாவுடைய காலம். இப்பொழுது இருக்கிற வானமும் பூமி அக்னிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கு. இது இப்போ இனிமேல இனியில படிக்க போறோம். பிற்காலத்துல ஒண்ணு வருதான், அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரமும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கும். நீதி வாசமா இருக்கிற புதிய வானங்களும் புதிய பூமி வர காத்து இருக்கிறோம்ட்டு. ஆனா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை அழிந்து போகாதுன்னு இருக்கு இல்லையா? அப்ப எல்லாருமே இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இன்னைக்கு நம்ம கண்களை ஏறெடுத்து பார்த்தா ஒரு பெரிய வானம் இருக்கு பாருங்க, நட்சத்திரம், அந்த வானம் அழிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பிரபஞ்சம், அது அழியாது. வானம்னா என்ன தெரியுங்களா? வானத்தில் இருக்கிற சேனைகள், சர்வ சேனை. பூமி அழிந்து போகும்னா பூமியில இருக்கிற மனிதர்கள் அழிந்து போவார்கள். இதுக்கு வசனம் நான் கொடுக்குறேன், வாசிக்கலாம் பாருங்க. எங்க வாசிக்கலாம்னா ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதுல என்ன சொல்வாருன்னா, வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடுங்கள் அப்படின்னு பேசுவார். இப்ப வானங்களே கேளுங்கள்னா வானத்துக்கு எங்க இருக்கு காது? பூமி செவி கொடுங்கள்னா பூமி எப்படி காதை கொடுக்க முடியும்? புரியுது இல்லைங்களா? வானங்களே கேளுங்கள்னா வானத்தில் இருக்கிற என்னுடைய படைப்பு, தூதர்களே, தேவ தூதர்களே, வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகளே, நான் சொல்றதை கேளுங்க. பூமியே செவி கொடுங்கள், பூமிக்கு காது இல்ல, பூமியில வாழ்ந்து நிற்கிற மனிதர்கள், பூமியில இருக்கிற ஜீவனுள்ள ஜீவராசிகள், எனக்கு செவி கொடுங்கள். இதுதான் இப்படி சொல்லப்பட்டிருக்கும். அப்ப வானமும் பூமி அழிஞ்சு போகனா வானத்தில் இருக்கிற சேனையை அழிச்சிடுன்றார்.
அதுதான் 2 பேதுரு, இந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனத்துல, இப்பொழுது இருக்கிற வானமும் பூமி எதுக்கு இரையா வச்சிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அக்னிக்கு இரையா வைத்திருக்கிறாராம். வாசிக்கலாம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி போதும். இல்லாதவர்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமி, அப்போ இன்னைக்கு இருக்கிற வானத்தையும் பூமியும் நெருப்பு வச்சு பத்த வைக்கிறேன்றாரு, அழிக்கிறேன்றாரு. இது நியாய தீர்ப்பு. அப்போ அந்த வானம்னு என்னன்னு சொன்னேன் இல்லைங்களா? வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள். இது எப்படி இன்னும் உறுதியா சொல்லலாம்னா, எபிரேயர்ல பவுல் எழுதுறார். எபிரேயர் 2 அதிகாரம் 5 வசனத்துல, இனி வரும் வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அப்படின்றார். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோம் என்றால் எந்த உலகம்? பார்த்தோம் இல்லைங்களா? நீதி வாசமா இருக்கிற புதிய வானங்களும் புதிய பூமி வர காத்திருக்கிறோம், பேதுரு எழுதினார் இல்லையா? அந்த உலகத்தை பத்தி பேசுறார். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லைன்றார். அப்போ இனி வரப்போற உலகம் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லைனா, இப்போ இருக்கிற உலகம் யாருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது? தூதர்கள். அந்த தூதர்கள் யார் தெரியுங்களா? பிசாசும் அவனுடைய விழுந்து போன தூதர்கள். அதனால தான் 2 கொரிந்தியர் 4:4 சாத்தானை இப்பிரபஞ்சத்தின் தேவன் அப்படின்னு பேசுது. அவன் அவன் கிறிஸ்து வந்திருக்கும் போது கூட சொல்றா இல்லைங்களா? இந்த உலகம் எல்லாம் எனது, எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, அவன்கிட்ட கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இனி வரப்போற உலகத்துல இந்த தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தப்படாது. ஏன்னா வானத்தை அழிச்சிடுறன்னா, வானத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் இனி வரப்போற உலகத்தில் இருக்காது. அதைத்தான் நெருப்புல அழிக்கிறன்ற போது நியாய தீர்ப்புன்னு பேசப்பட்டிருக்கும். இதெல்லாம் பின்னாடி ஒவ்வொன்றா நம்ம படிக்கலாம். இப்போ ஒரு அளவுக்கு கொஞ்சம் புரியுதா? ஒரு ஒரு வாரம் நம்மளுக்கு இடைவெளி வேற வந்துருச்சு. மீண்டும் நம்ம படிச்சுன்னு இருக்கிறோம். சரி, அதனால தான் திருப்பி நம்ம விட்ட இடத்துல இருந்து பார்த்துன்னு வரலாம். இப்போ சாத்தான் அங்க நோவா காலகட்டத்தில இருந்தே என்னத்த தேடின்னு வந்தான்னு பார்த்தீங்கன்னா, யார் அந்த வித்துன்னு தேடினே வந்துன்னு இருக்கிறான். மண்ணை நக்கினே இருக்கிறான். நாம கூட இன்னும் தேடிக்கொண்டு நாமளும் போயின்னே இருக்கிறோம். இந்த நோவாவுடைய சம்பவம் முடிஞ்ச உடனே நோவா என்ன பண்றாருன்னா, அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குவார். ஷேமுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குவார். ஷேமின் தேவன் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குவாரு. அந்த ஆசீர்வாதத்துல ஷேமின் தேவன் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு இருக்கும். இது சாத்தான் புரிஞ்சுக்கணும். ஷேமின் தேவன் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னா, ஷேமோடைய வம்சத்துல இருந்து தான் தெய்வ பக்தி உள்ள சந்ததி வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க. ஆமாங்க. ஏன்னா ஆபிரகாம் ஷேம் சந்ததியிலிருந்து தான் வந்திருக்குவாரு. இஸ்ரேல் மக்கள் ஷேம் சந்ததி. இயேசு கிறிஸ்துவும் ஷேமுடைய சந்ததி தாங்க. ஏன்னா ஷேம்ல இருந்து தான் ஆபிரகாமே வெளியே வருவார். ஷேமுக்கு நோவா ஆசீர்வாதம் கொடுக்கும் போதும் என்ன சொல்வார்னா, ஷேமின் தேவன் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொல்லியிருக்காரு. யாஃபேத்துக்கோ சொல்லியிருக்க மாட்டார். ஷேமுக்கு தான் தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். இப்போ இதை புரிஞ்சு கொண்டு தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அங்கத்துல இருந்து நோவா காலத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்தா நம்மளுக்கு இந்த பாபேல் கோபுரம் கிடைக்கும். இந்த பாபேல் கோபுரத்தை பத்தி நம்ம பின்னாடி படிக்கத்தான் போறோம். பாபேல் கோபுரம் கிடைக்கும். அங்க இருந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பெருமையில வளர்ந்துட்டாங்களாம். வளர்ந்து நம்ம தேவனுக்கு எதிர்த்து போகலான்ற ஒரு நிலைமையில ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட தொடங்கி இருக்கிறாங்க. அவங்க கட்டுறதுக்கான காரணம் நிறைய இருக்கு. அதுல ஒரு 2 3 காரணம் பார்க்கலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுக்குன்ட்டு ஒரு பெயரை ஸ்தாபிக்கலாம். அப்பதான் நம்ம வேற எங்கேயுமே செதறி போக மாட்டோம். எல்லாருமே ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி தேவன் விரும்பாத ஒரு ஒற்றுமையை இவங்களே பெருமை நிமித்தமாக கட்டி கொண்டு வந்தார்களாம். பாபேல் கோபுரம். இந்த பாபேல் கோபுரத்துல தான் பின்னாடி பாபிலோன், இங்கிருந்து தான் மெசபட்டோமியா எல்லாம் உருவானதுங்க. இந்த பாபேல் தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா விதமான விக்கிரக ஆராதனைக்கும், தவறான கோட்பாடுகளுக்கும், தவறான உபதேசங்களுக்கும் மூல காரணம் பாபிலோன். வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 11 அதிகாரம் 4 வசனம். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்ப இதனால்தான் இவங்க உருவாக்குறாங்க. நம்மளுக்கு பேர் உண்டாக்கலாம், பெரிய பேர் வர வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவனுடைய பாதுகாப்பெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு நாமளே பாதுகாத்து கொள்ளலாம்.
எல்லாருமே எங்கெங்க செதறி போக வேண்டாம். நம்ம எல்லாருமே எங்க போனாலும் இந்த கோபுரத்தை பார்த்து எல்லாருமே ஒண்ணா சேர்ந்துடணும். இந்த கோபுரம் தான் நம்மளை இணைக்கணும், தேவன் நம்மளை இணைக்க கூடாதுன்னு சொல்லி தவறான ஒரு ஐக்கியத்தை இவங்க கட்டி வச்சிருந்தாங்க. இவங்க எல்லாருமே தேவன் பார்த்தாரு, இவங்க ஒண்ணா வளர்ந்துன்னு இருக்கிறாங்க, இவங்களை விடக்கூடாது. இவங்களை சிதறடிக்கிறதுக்கு ஒரு பிரதான காரணம் உண்டுங்க. இவங்கெல்லாம் ஒண்ணா சாத்தான் வளர்த்து விட்டுட்டானா ஷேமுடைய சந்ததிய இவங்க அழிச்சிடுவாங்க. ஏன்னா ஷேமின் தேவன் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஷேம் சந்ததியில இருந்து ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததியை வெளியே எடுக்கணும். ஆபிரகாம் கிட்ட அடுத்த அழைப்பு போகுது. ஆபிரகாம், ஆபிரகாமுடைய அப்பா தேரா, இவங்கெல்லாம் சில வழிபாடுல உட்காந்து இருக்கிறாங்க. இவங்களாத்தையும் கூப்பிடணும். அந்த சில வழிபாடெல்லாம் தொடங்குனது பாபேல் கோபுரத்துக்கிட்ட இருந்து தான். இப்ப தேவன் பார்த்தார், இவங்களை அப்படியே வளர விட்டா கண்டிப்பா சாத்தான் எடுக்கிற முயற்சி நானா ஸ்திரீன் வித்த நசுக்கணும், அதை தான் தேடி போய் நிற்கிறான். இவங்களுக்கு இருந்து எல்லாத்தையும் கழிச்சு விடுன்னு சொல்லி குழப்பத்தை உண்டாக்குனார். இங்கதான் எல்லாருமே வெவ்வேறு பாஷைகளை பேசி பிரிந்து விட்டார்கள். இங்கத்துல இருந்து சம்பவம் நேரா எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட வரலாம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆபிரகாமா கிட்ட போறோம். ஆபிரகாம் பைபிள்ல வந்து முதல் முதல் எபிரேயனாகிய ஆபிரகாம்னு சொல்லப்பட்டது யாருக்குன்னா ஆபிரகாமுக்கு தான். அவரை தான் முதல் முதல் வேதத்துல எபிரேயன் அப்படின்னு கூப்பிடப்பட்டிருக்கோம். ஏன் எபிரேயன் கூப்பிடப்பட்டிருக்கோன்னா இவருடைய தாத்தா பேர் வந்து ஏப்பேர். அங்க உங்களுக்கு வட்டம் போட்டிருக்கிற பாருங்க. ஏப்பேருன்ற பெயர்ல இருந்து மாறி வந்தது தான் எபிரேய பேர். எபிரேயர் ஏப்பேர் எபிரேயர்னு வந்ததுன்னு சொல்லி யூதர்களுடைய புஸ்தகத்திலையும் அவர்கள் இப்படிதான் கருதுறாங்க. ஆபிரஹாம வந்து கூப்பிடும் போது கூட என்ன சொல்லியிருக்குவாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ பேர், ஏ பேர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குவார். அதுதான் எபிரேயன்ட்டு ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல வந்திருக்கோம். ஏன்னா ஏப்பெருக்கனிக்கு பயங்கரமான விசுவாசம் இருந்ததுங்களா. அந்த விசுவாசம் தான் அப்படியே ஆபிரகாம்குள்ள கூட இருந்திருக்கு. அதனால இவங்க சந்ததிக்கே என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா அவங்களோட தாத்தா பேர் வச்சுட்டாங்க, எப்ரேயன். எப்ரேயன் அப்படின்னு பாருங்க, இன்னைக்கு வைக்கிறோம். அவங்க பேசுற மொழியை கூட ஹீப்ரு எப்ரேயர்கள்னு கூப்பிடுறோம். அவர்களை கூட எப்ரேயர்கள்னு நிறைய பேர் இன்னைக்கு அழைக்கிறாங்க. இந்த பேர் யாருடைய பேருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தாத்தாவுடைய பேர் ஏப்பேர். அவருடைய விசுவாசம் அவ்வளோ இருந்ததா. வேற இன்னைக்குன்னா நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஆபிரஹாமுக்குள்ள இருந்து தான் இஸ்ரேல் மக்கள் முழுவதும் வெளியே வர போறாங்க. அதுக்கு தேவன் நோவாவுடைய சம்பவம் முடிஞ்ச பின்பதாக நம்மளுக்கு யாரை முன்னாடி எடுத்துன்னு நிக்க வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரஹாம முன்னாடி எடுத்துன்னு நிக்க வைக்கிறாங்க. ஆபிரஹாமுக்கு 75 வயசு இருக்கு. இப்போ ஆபிரஹாம் இருக்கிறார், குழந்தை இல்லாமல் இருக்கிறாரு. அவருடைய அப்பா தேராவும் ஆபிரஹாம் அவங்க எல்லாருமே சிலை வழிபாட்டுக்குள்ள தான் உட்காந்து இருக்கிறாங்க. ஏன்னா யோசுவா இதை குறித்து பேசியிருக்குவார். யோசுவா 24ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அங்கே வரோம், நீங்கள் எடுத்து பாருங்க. நம்முடைய தகப்பன்கள் எல்லாரும் தகப்பன்கள் எல்லாரும் அக்கறையில் வாழ்ந்துன்னு இருந்தாங்களே, அவர்கள் தேரா, ஆபிரஹாமுடைய அப்பா தேரா, இவங்கெல்லாம் வேற ஒரு விக்கிரக கடவுளை வணங்கின்னு இருந்தாங்க. அதுலேருந்து தான் ஆபிரஹாமை பிரிச்சு எடுத்தாருன்னு சொல்லி யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் போடப்பட்டிருக்கும். இப்போ இந்த நிலைமை தான் ஆபிரஹாமுடைய நிலைமை. அப்ப எப்படி உங்களுக்கு உண்மையான தேவன் தெரிய வந்தது அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க. அன்னைக்கு இருந்தவர்கள் எல்லாருமே நம்ம இன்னைக்கு நம்புறோம் இல்லைங்களா உண்மையான கடவுள். இந்த தேவனை கூட பல தேவர்களில் ஒருவராக பார்த்தாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்க கூட ஒரு 20 கடவுள் வச்சுன்னு இருந்தாங்களா. அந்த 20 கடவுள்ல இவரும் ஒரு கடவுள்னு சொல்லி நம்பிக்கொண்டு இருந்தது தான் அந்த காலத்துல கலாச்சாரம். எப்படி பிரதர் சொல்றீங்கன்னா, இதுக்கு வேதத்திலே நான் ஆதாரம் கொடுக்குறேன். ஆஹ் ஆபிரகாம் வந்து எலியேசரை அனுப்புவார், நீ போயிட்டு என்ன பண்ணு, என் பையனுக்கு ஒரு பெண் எடுத்துனுவான்னு சொல்லி ரெபேக்கால தேர்ந்தெடுக்கிறதுக்கு போவார். அப்படி போகும்போது தான் இவங்க லாபானு, லாபானுடைய அப்பா கிட்டலாம் இவர் போய் பேசிட்டு வருவார் இல்லைங்களா. அப்போ லாபான்கிட்டலாம் சொல்லும் போது இவர் போன வேலைக்காரர் என்ன சொல்வார்னா ஆபிரஹாமை பற்றியும், ஆபிரஹாமை எப்படி தேவன் அழைத்தார், அந்த தேவன் யாரு, வாக்கு தத்தம் என்ன அப்படிலாம் சொல்லியிருக்குவாரு. ரெபேக்கால கூப்பிட்டுன்னு வரும்போது கூட இவங்களாம் ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புவாங்க. ஆனா பிற்காலத்துல ரெபேக்கால் வந்து யாக்கோப லாபானுக்கிட்ட அனுப்பிச்சு வைக்கும் போது லாபான் செல வழிபாடு பண்ணின்னு இருக்குவார். அவருக்கு நிறைய கடவுள் இல்ல, இவரும் ஒரு கடவுள், ஆபிரஹாமுடைய கடவுள் கூட ஒரு கடவுள், அப்படிதான் இருந்தாங்க. ஏன்னா லாபான் வந்து சூனியம் பண்ணுகிறவர். யா யாக்கோபு லாபானுடைய வீட்டை விட்டு வரும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு பொம்மையை வந்து ராகேல் எடுத்துன்னு வந்துருவாங்க. அந்த பொம்மை என்ன பொம்மைன்னா சூனியம் பண்ற பொம்மை. அதை தேடித்தான் லாபான் வருவார். அதான் பைபிள்லேயே வசனம் இருக்கு. அங்கே போனால் நம்ம அப்படியே வேற ட்ராக்ல போயிடுவோம், பின்னாடி படிக்கலாம். இப்போ திருப்பி வந்துடலாம். இப்போ ஆபிரஹாமை கூப்பிட்றார். கூப்பிட்ட உடனே இப்போ ஆபிரஹாம் வெளியே வரணும். எப்படி வந்தார் ஆபிரஹாம், என்ன நம்பிக்கையில இவர் வெளியே வந்தார்
அப்படின்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இவர் சொல்லியிருப்பாரு, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். பெரிய ஜாதி ஆக்குறேன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, உனக்கு சந்ததி இல்ல உனக்கு சந்ததியை கொடுக்கிற, உனக்கு பிள்ளைகளை கொடுக்கிற, நான் காமிக்கிற தேசத்துக்கு நீ போ, எல்லாத்தையும் விட்டு போன்னு சொல்லி ஆபிரகாம அழைத்திருக்குவார். வாசிக்கல ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேன்னு கூப்பிடுறார். இந்த ஆசீர்வாதம், இந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் பிடிச்சுக்கினாரு. பெரிய ஜாதி ஆக்குறேன்னா என்ன அர்த்தம்? சந்ததி கொடுக்குறேன்னு அர்த்தம். ஏன்னா இவங்களுக்கு பிள்ளைகள் இல்லாத ஒரு தருணத்துல இருக்கிறாங்க. அப்போ சந்ததி கிடைக்கும், நம்பிக்கை, விசுவாசம், இதெல்லாமே இருக்கு ஆபிரகாமுக்கு. எந்த தேசம்னு கூட தெரியாது, அப்படியே புறப்பட்டு இவங்க வந்துடுறாங்க. தேரா, அவருடைய அப்பா தேரா செத்துட்ட பின்பு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹாரானை விட்டு இவரு கானான் தேசத்துக்குள்ள வருவார். ஆனா கானான் தேசத்துக்குள்ள வந்தா ஒண்ணுமே இல்லை. நல்லா பாலும் தேனும் ஓடுற தேசம் மாதிரி கூட பிற்காலத்துல தான் மாறிச்சுங்க. ஒன்னும் இல்லை, இவர் வந்தா பஞ்சம் இருக்கு. இவர் என்னத்தையும் எதிர்பார்த்துன்னு வந்தாரு, நான் காமிக்கிற தேசத்துக்கு போ, உனக்கு எல்லாத்தையும் சொந்தமா கொடுக்குறேனாரு. கடைசி வரைக்கும் ஆபிரகாம் அந்நியரும் பரதேசியா வாழ்ந்தாராம் அந்த இடத்துல. எப்ரேயர்ல நம்மளுக்கு கிடைக்கும். அவர் அப்படிதான் கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க. இவருக்கு சொன்னது அந்த வாக்கு தத்தத்தின் பூமி முழுமையாக இவருக்கு முழுமையாக கிடைக்கப்படல. ஆனா இவர் வந்த உடனே ஒரு பெரிய பஞ்சம், அங்கத்துல இருந்து ஒரு பெரிய நீண்ட சம்பவம் இருக்குதுங்க. இது உங்களுக்கு தெரியணும்னா நம்மளுடைய யூடியூப்ல போயிட்டு நீங்க மெல்கிசெதெக் பாகம் 1 அதை எடுத்து கொஞ்சம் கேட்டு பாருங்க. அதுல இந்த சம்பவம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் விவரமா வரும். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் அங்கத்திலிருந்து எகிப்துக்கு போறாரு, எகிப்துல இருந்து திருப்பி வராரு. லோத்துக்கும் இவருக்கும் சண்டை வருது. அப்புறமா வேதத்தில் பதிவான முதல் யுத்தம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல தான் இருக்கு. அப்பதான் மெல்கிசெதெக் வருவார், வந்து இவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போன பின்பு ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு 86 வயசு இருக்கு. அப்போ ஒரு பையனை பெற்றெடுக்கிறார், இஸ்மயேல். இதெல்லாம் வரலாம் கொஞ்சம் கொஞ்சமா. இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்துன்னு இருக்கிற வேத படிப்பு, பைபிள் ஸ்டடி ஒவ்வொன்றா ரொம்ப டீட்டெயிலா போறதுக்கு டைம் இல்லை. அதனால கொஞ்சம் மேலோட்டமா போயிடலாம், வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வந்துடலாங்க. மீண்டும் திருப்பி ஆதியாகமத்துல இருந்து வரும்போது 2வது சுற்றுல இன்னும் கொஞ்சம் உள்ள போகுவோம். மாதிரி ஒரு 3-4 வாட்டி வந்துட்டோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்வோம். இப்போ கொஞ்சம் அப்படியே மேலோட்டமா படிச்சுன்னு போயின்னு இருக்கிறோம். இப்போ கரெக்டா ஆபிரகாமுக்கு 86 வயசு இருக்கும்போது அவருக்கு இஸ்மேலை பெற்றெடுக்கிறாரு. இதுக்கு பிறகுதாங்க ஆபிரகாமுக்கு வந்து கரெக்டா 99 வயசு இருக்கும்போது தேவன் சார்பாக வந்து மலாக் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, மலாக்னா தூதன் வந்து ஆபிரகாம் கிட்ட பேசுவார். பேசிட்டு இனி உன் பேர் அப்ராம் இல்ல ஆபிரகாம் அப்படின்னு பேர் சொல்லி வைக்குவார். இப்போ அவர் சொல்வாருங்க, என்ன சொல்வாருன்னா, பாரு, நான் அடுத்த வருஷம் வரேன். அடுத்த வருஷம்னா அவருக்கு 100 வயசு ஆயிட்டு இருக்கும். உனக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னா, நம்மளாம் ஆபிரகாம விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்றோம் இல்லைங்களா? அது உண்மைதான். ஆனா ஆபிரகாம் சிரிச்சாரா, முகம் குப்புரை போட்டு சிரிச்சாருன்னு வசனம் இருக்கு. ஏன் அப்படி சிரிக்கணும்? அவருக்கு நம்பிக்கை இருக்குது தானே. என்ன தெரியுங்களா, ஆபிரகாமுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். தேவனே, நீங்களே எனக்கு குழந்தை கொடுக்குவீங்க, என்னால குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா சாராளால குழந்தை பெற்றுக்கொள்ளுகிற அந்த நேரம் காலம் கடந்து போயிட்டாங்க. இனி குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது, கர்ப்பம் அடைக்கப்பட்டது. பெண்களுக்கு இருக்கிற மாதவிடா இனி வரல, ஆயிடுச்சு, முடிஞ்சது, வயசாயிடுச்சு, நடுக்கவே நடுக்காது, எப்படி முடியும், எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி இவர் தன்னுடைய மனசுல நினைச்சுக்கினே இதை நினைச்சு சிரிச்சாராம். தேவனும் ஏன் தெரியுங்களா இவ்வளோ நாள் ஆபிரகாம காக்க வச்சாரு? ஆபிரகாமுக்கு நம்ம இன்னைக்கு விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்றோம். ஆனா ஆபிரகாமுக்கு விசுவாசம் வளரணும்னா ஆபிரகாம் உன்னை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. என்ன தெரியுங்களா அவர் தெரிஞ்சுக்கணும்? சூழ்நிலையே இல்லை, குழந்தை பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே கிடையாத தருணத்துல குழந்தையை பெற்றெடுத்தாருன்னு வைங்களேன், அதுதான் விசுவாசம். அந்த நம்பிக்கை ஆபிரகாமுக்கு வரணும். என்னன்னா, வாய்ப்பே இல்லை, குழந்தையே வராது, ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு, கர்ப்பம் மூடியாச்சு, இப்போ குழந்தையே வராது. அந்த தருணத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா இப்போ அவருடைய விசுவாசம் எப்படி தெரியுங்களா இருக்கோ? இவர் சொல்லிட்டாருன்னா நிச்சயம் நடக்கும். வாய்ப்பே இல்லைன்னா கூட அவர் நடத்தி கொடுக்குவார். அந்த தேவன் தான் இவருன்னு இவருக்கு சொல்லி புரிய வைக்கல, உணர்ந்து புரிய வச்சார். அந்த உணர்ச்சிக்குள்ள ஆபிரகாம் போனார். அதனாலதான் ஆபிரகாம் அவ்வளவு நேரம் காக்க வச்சார்.
இப்ப 99 வயசு இருக்கும் போதுதான் வந்து என்ன சொல்வார்னா, அடுத்த வருஷம் உனக்கு ஒரு பையன் பிறக்குவான், அவனுக்கு வந்து ஈசாக்குன்னு பேர் வைன்னு சொல்லியிருக்குவார். முன்னாடி கூட சொல்லல. ஆபிரகாம் அழைத்தாரு பாருங்க, ஊர் தேசம் மெசபட்டோமியால இருந்து. அப்ப கூட சொல்லி கூப்பிடல, நீ போன் தான் சொன்னாரு, பேர் கொடுக்கவே இல்லை. ஏன் தெரியுங்களா? சின்ன விஷயம் தான். அப்பவே சொல்லி அனுப்பிச்சிருந்தாருன்னா, உனக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளை பேரு ஈசாக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா, இவருக்கு 86 வயசுல இஸ்மேலுக்கு என்ன தெரியுங்களா பேர் வச்சிருக்குவாரு? ஈசாக்குன்னு பேர் வச்சிட்டு இருக்குவார். கொடுக்கவே இல்லை. தேவனுடைய திட்டம் எப்பவுமே ஒரே நேரத்துல கிடைக்காது. காலத்துக்கு ஏற்புடையதா தான் கிடைக்கும். கொஞ்சம் இப்போ, பிற்காலத்துல கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுத்துன்னு வருவார். அது இவருடைய வாழ்க்கையிலும் நடந்தது. கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துன்னு வந்துட்டு, இப்போ சரியாக ஆபிரகாமுக்கு அந்த குழந்தை பிறக்கிற அந்த காலகட்டத்துல ஆபிரகாம் மம்ரேன் சமபூமியில இருக்கும்போது 3 புருஷர்கள் எதிர்கொண்டு வராங்க. இந்த சம்பவம் முடிஞ்சு ஒரு 4 மாசத்துலயே வந்திருக்காங்க. வந்து பேசிட்டு இப்போ சாராள் கிட்ட பேசுவாங்க. சாராளும் சிரிக்குவாங்க. அப்புறமா சொல்வாரு இவரு, நான் அடுத்த வருஷம் வரேன், வரும்போது உன் கையில குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதே மாதிரி ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்திருக்குவார், கையில குழந்தை இருக்கும். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம், ஆபிரகாமை தேவன் சோதித்தார். ஈசாக்கை பலி செலுத்தும்படி அவர் ஆபிரகாமுக்கு அவர் காமிக்கிற மலைக்கு கொண்டு போன்னு சொன்னார் இல்லைங்களா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். இதுல ஒரு சின்ன விஷயத்த பார்த்துட்டு நம்ம கடந்து போலாம். ஏன்னா இந்த சம்பவத்தை மட்டும் படிச்சோன்னு வைங்களேன், நம்மளுக்கு ஏறக்குறைய ஒரு 1.5 மணி நேரம் தேவை. இது மட்டும், இந்த பலி குறிச்சுதான இந்த சம்பவத்தை மட்டும். ஆபிரகாம் வேலைக்காரர்கள் 2 பேரை கொண்டு போவாரு. கழுதை இருக்கோ, கழுதையின் மேல் அந்த வெறுக்கட்டை இருக்கோ, ஒரு இடத்துக்கு போய் 3 நாள் பயணமா போவாங்கோ. தூரத்துல இருந்து பார்த்து அங்கேயே அந்த 2 பேரை நிக்க வச்சுட்டு மலைக்கு போவார். அதெல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயங்கள் மறைந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு பார்க்க வேண்டாம். அது தனியா வேற இன்னைக்கு நான் பார்க்கலாம். இப்ப இந்த சம்பவத்தை மட்டும் பார்க்கலாம். தேவனே என்ன பண்ணியிருக்கிறார்னா, உபாகமத்துல சட்டத்தை கொடுத்தார். என்ன சட்டம் கொடுத்தார்னா, தன் மகனையாவது மகளையாவது தீக்கடக்கம் பண்ணுகிறவர்கள், நெருப்புல நடுக்க வைக்கிறவர்கள், அல்லது நெருப்புல தூக்கி போடுகிறவர்கள் எனக்கு அருவருப்புன்னு சொல்லி சட்டத்தை கொடுத்திருந்தார். பின்னாடி யாருமே அவங்க பசங்களை வந்து எரிக்க கூடாது, நெருப்புல எல்லாம் போடக்கூடாது. ஆனா இங்க ஆபிரகாமுக்கு என்ன தெரியுங்களா சொல்வாரு, உன்னுடைய பையனை எடுத்துன்னு வந்து நெருப்புல போட்டு எரின்னு வருங்க, சர்வாங்க தகன பலி இடுன்னு வரு. நெருப்புல எரிக்க கூடாதுன்னு சொன்னவர் இங்க நெருப்புல எரின்றாரு. இது எப்படி? சர்வாங்க தகன பலி குடுன்றாரு. இது கரெக்டா? ஏன் கேட்கணும் சர்வாங்க தகன பலி? உன் பையனை எரிச்சிடு அப்படின்னு ஏன் கேட்கணும்? கரெக்ட், நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, தேவன் வந்து ஆபிரகாமை சோதித்தார். அது உண்மைதான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன் நெருப்புல போட்டு பையனை சாங்கடின்னு சொல்லணும்? ஒண்ணு விசுவாச சோதனை, இன்னொன்னு அதுல இருந்து நமக்கு இருக்கிற பாடம். அதுல இன்னொன்னும் இருக்குங்க. என்ன இருக்குன்னா, இந்த நெருப்புல போட்டு எரிக்கிற பலிகள் நம்மளுக்கு பிற்காலத்துல மோசே மூலியமா சட்டம் கொடுக்கப்படுது, இவங்களுக்கு நியாய பிரமாணம். அதுலதான் அவரு விவரிச்சு சொல்றாரு எந்தெந்த காரியங்களுக்கு பலிகளை செலுத்தணும்ட்டு. ஒரு 9 காரியங்களுக்கு நெருப்புல பலி செலுத்துவாங்க, சர்வாங்க தகன பலி. ஒண்ணு வந்து முதல் முதல் பாவ நிவாரண பலி, அதுக்கு வந்து நெருப்புல போடுவாங்க. இன்னொன்னு வந்து தேவனே உனக்கு நான் முற்றிலும் என்னை நான் சரண்டர், அதாவது என்னை முற்றிலும் அர்ப்பணிச்சிடுறேன் அப்படின்னு யாருன்னா ஒருத்தவங்க முன்னாடி வந்தாங்கன்னா, அவங்களே வரணும், இதெல்லாம் சொந்தமா வரணும். முன்னாடி வந்தாங்கன்னா சர்வாங்க தகன பலி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். அல்லது பொருத்தனை பண்ணி கொண்டார்கள்னா அந்த பொருத்தனையை நிறைவேற்றிட்ட பின்பு எடுத்துன்னு போய் சர்வாங்க தகன பலி கொடுக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது ரொம்ப முக்கியமாக நான் ஆரம்பத்துல முதல் காரணம் சொன்ன பாருங்க, பாவ நிவாரண நாள். பாவத்துக்காக பலி செலுத்துறதும் நெருப்புல எடுத்துன்னு போய் எரிக்குவாங்க, நெருப்புல எரிக்குவாங்க. இப்போ தேவன் வந்து ஆபிரகாமை கூப்பிடுறார், வாப்பா உன் பையனை எடுத்துன்னு வந்து நீ நெருப்புல எரிச்சு பலி கொடுத்துருன்ட்டு. என்ன அதோடைய பின்னணி என்ன? எதற்கு கேட்கணும்? சோதிக்கிறார். என்ன காரணத்துக்கு கேட்கணும் தெரியுங்களா? ஒண்ணும் இல்ல, ஆபிரகாம் நான் உனக்கு வந்து வாக்கு தத்தத்தின் பிள்ளை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்த, நீ என்ன பண்ணிருக்கணும்? காத்துன்னு இருந்திருக்கணும். ஆனா உன்னுடைய மனைவி ஹாகாரு கிட்ட போய் குழந்தைய பெற்றுக்கொள்ளுன்னு சொன்ன உடனே நீயே ஒரு வேலையை செஞ்சு, கேட்க கூட இல்லை ஆபிரகாம், தேவனுடைய அனுமதி கூட கேட்கல, உனக்கு ஒரு பையனை பெற்று எடுத்துக்கின, இஸ்மாயில் வந்தாச்சு, இப்போ நான் கொடுத்த பையனை எனக்கு கொடுத்துரு. இதுதாங்க அதோடைய காரணமே. ஆபிரகாம் செய்தார் ஒரு தவறு, இப்போ பிள்ளைக்கு பிள்ளை கேட்டார். இதுதான் பின்னாடி ஆதாமுக்கு ஆதாம்
பிந்தின ஆதாம் முந்தின ஆதாமுக்கு கிறிஸ்து பிந்தின ஆதாமா வருவார். அது சட்டத்துல இருந்தது, ஜீவனுக்கு ஜீவன். ஆனா அதுக்கு மாறாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் விட்டு இருந்தா ஆபிரகாம் ஓங்கி சாங்கடிச்சிட்டு வாருங்க ஈசாக்க. வாய்ப்பே கிடையாது. அவரு அந்த வானத்திலிருந்து தேவதூதனுடைய சத்தம் மட்டும் வராமல் இருந்ததுன்னா இவர் ஈசாக்க வெட்டி நெருப்புல எரிச்சிட்டுக்குவார். ஏன்னா இவருக்குள்ள இருந்தது பாருங்க அந்த நம்பிக்கை. என்ன நம்பிக்கை தெரியுங்களா? விசுவாசத்தின் தகப்பன் தகப்பன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அவருக்குள்ள இருந்த நம்பிக்கையை கொஞ்சம் வாசிச்சு பார்க்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 22 5 வாசிக்கலாம், வாசி. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? நானும் பிள்ளையாண்டனும் போய் அவ்விடத்துக்கு போய் தொழுது கொண்டு வருவேன்னு சொல்ல வருவோம்னாராம். வருவோம்னா என்ன அர்த்தம்? நாங்க 2 பேர் திருப்பி வருவோன்றாரு. அவர் என்ன தெரியுங்களா நம்பினாரு ஆபிரகாம்? பாரு, ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இவர் மூலியமா தான் ஒரு பெரிய ஜாதி வரப்போகுது, தேவன் சொல்லிட்டார். இவரையே சாகடின்னு சொல்றாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஈசாக்க சாகடிச்சா கூட செத்து போன ஈசாக்கை மீண்டும் உயிரோட எழுப்பி எனக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு வல்லமை உண்டு அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிறதுக்கு 25 வருஷம் எடுத்துக்குச்சு. அந்த 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 நாட்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா? 100 வயசு இருக்கும்போது குழந்தை கொடுக்குறாருன்ட்டு. அந்த காலத்தை எடுத்து பாருங்க. தன் மனைவிக்கு குழந்தை பெருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத தருணத்துல குழந்தைய கொடுக்கறதுக்கு இவரால முடியுதுன்னா இவர் சாதாரணமானவரா? இவ்வளோ பெரியவர். அப்பனா என் பையனை சாகடிச்சா இவரால கொடுக்க முடியல, துணிஞ்சாருங்களா? இதுதான் எபிரேயர்ல சொல்றாரு. எபிரேயர் 11 19. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். நான் இங்கிலீஷ்ல படிக்கிற பாருங்க. Abraham reasoned that if Isaac died, God was able to bring back to life again. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் தனக்குள்ளவே பேசிக்கினாராம். ஈசாக்கு செத்துட்டா கூட கடவுளால ஈசாக்க மீண்டும் உயிரோட வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே பேசிக்கின்னு போயிட்டாராம். போய் ஈசாக்க பலி செலுத்த துணிஞ்சிட்டாரு. ஏன் என்ன நம்பினார் தெரியுங்களா? குழந்தை பிறக்க முடியாத தருணத்துல குழந்தைய கொடுக்குறாருன்னா இவர் சாதாரணமானவர் அல்ல. இவரே ஈசாக்க கேட்கிறாரு. ஈசாக்கு மூலியமா தான் பெரிய சந்ததியா வரப்போகுதுன்னு தெரியும். ஈசாக்கு செத்துட்டா கூட இவர் திருப்பி உயிரோட கொடுத்துருவார். இந்த நம்பிக்கை தாங்களா ஆபிரகாம்கிட்ட இருந்தது. மகா பெரிய விசுவாசம் அன்னைக்கே வச்சாராம். உயிர்த்தெழுதல் பத்தி. உயிர்த்தெழுதல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி ரொம்ப அதிகமா நம்புறோம். கிறிஸ்து காலத்துக்கு முன்னாடி கூட அப்படியே நம்பின்னு வந்தாங்க. ஆனா இவங்களுக்கு இன்னும் எந்த அற்புதமும் பார்க்கல, எதுவுமே இல்லை. நம்பினார், உயிர்த்தெழுதலே நம்பிட்டாராம். ஓங்கி சாகடிக்கும் துணிஞ்சு இவரை மீண்டும் உயிரோட பெற்றுக்கொண்டார். ஆனா இதுல இயேசு கிறிஸ்துக்கு நிறைய நிழல் இருக்குதுங்க. கிறிஸ்து பின்னாடி புதிய ஏற்பாட்டுல நடக்கிற சம்பவம் அப்படிங்க ஈசாக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நான் ஒரு சின்ன 2 3 விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு அப்படியே முன்னாடி போலாம். இங்க ஆபிரகாம் ஈசாக்கை மோரியா மலையின் மேல் கொண்டு போகிறத போல புதிய ஏற்பாட்டுல ஈசாக்கை போல் இருக்கிற கிறிஸ்து குமாரன், இங்கேயும் குமாரன். இங்க ஆபிரகாமுக்கு இவர் ஒரே பேரான குமாரன், வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அங்க கிறிஸ்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோன்னு பாத்தீங்கன்னா ஒரே பேரான குமாரன். இங்க அப்பா ரொம்ப நேசிக்கிறாரு, அங்கேயும் பிதா குமாரனை ரொம்ப நேசிக்கிறார். இங்க ஆபிரகாம் ஈசாக்கை மலைக்கு கொண்டு போறார். அங்க பிதா தாங்க இயேசு கிறிஸ்துவ சாகடிக்கிறதுக்கே முடிவெடுத்தாரா? வசனமே இருக்கு, ஏசேல சொல்லியிருக்கார், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தம் கொண்டுன்னு சொல்லி. அப்போ அந்த பிதா என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நொறுக்கப்படணும்னு சொல்லி அப்பவே சித்தம் வச்சாராம். இவர் அப்படியே மேல கொண்டு போனாராம், மலை மேல. அங்க ஈசாக்குடைய கைகள் கட்டப்பட்டது, இங்க கிறிஸ்துவின் கைகள் ஆணினால் அடிக்கப்பட்டது. அங்க ஈசாக்கு சாகுல, ஆட்டுக்குட்டி செத்தது. அங்க ஒரு ஆடு மாட்டின்னு இருக்கும் முள்ளுல. தலை அதோடைய கொம்புகள் முள்ளுல போய் மாட்டின்னு இருக்கும். அந்த ஆடு செத்தது. இங்க தலை மேல் வைக்கப்பட்ட முள்முடி சுமந்த ஆட்டுக்குட்டி. ஏன்னா யோவானத்தான் சொல்வாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி பலியானது. அங்க ஈசாக்கு உயிரோட வந்துட்டாரு. கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்து வெளியே வந்துருவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு ஒப்பனையா வந்துனே இருக்கும்.
இப்ப கவனிச்சுன்னு திருப்பி வரலாம். இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து நிற்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கை சாகடிக்கிறதுக்கு துணிஞ்சார் இல்லைங்களா? அப்ப வானத்துல இருந்து ஒரு சத்தம் வரும். அந்த வசனத்தை கவனிக்கலாம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 12 வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆசீர்வாதம் சில ஆசீர்வாதங்களை கொடுக்குவாரு. வாசிக்கலாம் ஒவ்வொன்றா. 16 வசனம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் ம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். நல்லா கவனிங்க. முதல் என்ன சொல்றாருன்னா, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்பட்டுட்டியா, அதனால உன்னுடைய சந்ததி எப்படி இருக்குவாங்கன்னா வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும். இது முதல் ஆசீர்வாதம். அடுத்து என்ன சொல்றாருன்னா, உன் சந்ததி தங்களுடைய சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அதாவது யார் யார் சத்துரு இருக்கிறாங்களோ அந்த இடத்தை இவங்களுக்கு வந்துரும், இவங்க கைக்கு வந்துரும். சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் மற்றும் கைக்கு வந்துரும்னா சத்துருக்களை ஜெயிச்சிடுவாங்கன்னு அர்த்தம். இதை சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு கொடுக்கிறார் பாருங்க. வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் முதல் ஆசீர்வாதம். சத்துருக்களை வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இரண்டாவது ஆசீர்வாதம். அடுத்து நான் சொல்றாரு பாருங்க 18 வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இது மூணாவது ஆசீர்வாதம். இதுதாங்கோ ஆபிரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட மூணு முக்கியமான ஆசீர்வாதம். இது அப்படியே அவங்க சந்ததி சந்ததியாகவே வந்தது. இன்னி வரைக்கும் நிறைவேறின்னு இருக்குதுங்க. இது பெரிய தீர்க்க தரிசனம். ஏன்னா இதுக்குள்ள ஸ்திரீன் வித்தெல்லாம் உள்ள அடங்கிடும். இப்போ மூணு விஷயம். வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் ஒண்ணு, சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ரெண்டு, மூன்றாவது உன் சந்ததிக்குள் பூமியில இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வரும். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வரும். யார் மூலியமா வரும்? உன்னுடைய சந்ததி மூலியமா வரும்னு சொல்லிட்டாராம். புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே இன்னைக்கு புது வருஷத்துக்குள்ள எல்லாரும் வந்திருக்கிறதுனால அநேகர் நம்ம ஆசீர்வாதத்துக்குரிய சில சுவிசேஷங்கள் அல்லது ஆசீர்வாதத்துக்குரிய பிரசங்கத்தை எல்லாத்தையும் கேட்டிருக்கோம் இல்லைங்களா? நம்மளுடைய பாணியில ஆசீர்வாதம் சொல்லிட்டா நம்ம எதை ஆசீர்வாதம் நினைக்குவோம்? பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கிறவங்க, நான் உங்களை சொல்ல, ஆனா பெரும்பாலும் ஆசீர்வாதம் சொல்லிட்டாலே நம்மளுக்கு என்ன நினைக்குவோம்னா, வேலை. கரெக்ட், ஆசீர்வாதம் தான், நான் இல்லைன்னா சொல்ல. வேலை, வீடு, திருமணம், உடல் ஆரோக்கியம், குழந்தைகள், அப்புறமா நல்ல ஒரு காரு, நல்ல சந்தோஷம். கரெக்டா? இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு ஸ்கிரீனை பாருங்க, இந்த ஆசீர்வாதத்துக்கு தான் அதிகமாக நம் நாடி ஓடுகிறோம். சரி, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு வைக்கலாம். இது எல்லாமே கொடுத்துட்டார். எல்லாமே நம்ம இன்னைக்கு கேட்குற உடல் ஆரோக்கியம், திருமணம், பிள்ளைகள், சந்தோஷம், வீடு, வாசல், பணம், வேலை எல்லாம் கொடுத்துட்டாரு. ஒண்ணு மட்டும் இல்லை நம்ம கிட்ட. அது இல்லைன்னா இது எல்லாம் இருந்தும் பயனற்றது. நான் சொல்றது விளங்குதா? இது எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட, ஆனா ஒண்ணு மட்டும் இல்லை. அந்த ஒரு ஆசீர்வாதம் மட்டும் இல்லை. இல்லைங்க, சபைக்கு போறோம், பைபிளோ படிக்கிறோம், எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அது இல்லைன்னா இது எல்லாமே இருந்தும் வேஸ்ட். ஜீவன் இருக்கிற ஆசீர்வாதத்திலே மிக பெரிய உயர்ந்த ஆசீர்வாதம் எது தெரியுங்களா? ஜீவன் தான். அப்ப தேவன் ஆபிரகாமுடைய சந்ததி மூலியமாக பூமியில இருக்கிற அனைவருக்கும், எல்லாருக்கும், எல்லா ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதத்தை தரேன்னு சொல்றாருன்னா, பங்களா, காரு, பணம் அதல்ல, ஐஸ்வர்யம் அல்ல, மனிதர்கள் இழந்து போன ஜீவனை மீண்டும் கொடுக்கிற. அது கொடுக்கணும்னா ஆபிரகாமே உன் சந்ததி மூலியமா தான் நடக்கும், வேற யார் மூலியமா நடக்காது. உன் சந்ததிக்குள் பூமியில இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி மூணு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போலாம். டைம் இல்லை நம்மளுக்கு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்து இன்னைக்கு முடிக்கலாம். இப்போ ரெண்டு விஷயம். ஆபிரகாமுடைய சந்ததி என்னென்ன சந்ததி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வானத்து நட்சத்திரம், இன்னொன்று
கடல் கரை மணல் அப்படின்னு சொல்லி 2 சந்ததி பேசிட்டாரா? அப்ப ஆபிரகாமுக்குள்ளோ வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், இது முதல் ஆசீர்வாதம். சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள், 2வது. உன் சந்ததிக்குள் பூமியில இருக்கிற அனைவருக்கும், எல்லா ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதம் வரும், 3 சொல்லிட்டார். இப்போ ஓனா படிக்கலாம். முதல், வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், இதை முதல் எடுக்கலாம். ஆபிரகாமே, உன் சந்ததிக்குள்ளோ, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்னாரா? பெருகவே பெருக பண்ணுவேன்னா, இன்னைக்கு இந்த வசனத்தை படிச்ச உடனே நம்ம எல்லாருமே என்ன தெரியுங்களா நினைக்குவோம்? ஓ, ஆபிரகாம் சந்ததி அவ்வளோ பெரிய சந்ததி ஆயிடும். அது உண்மைதான், அது இப்ப நடக்காது, பிற்காலத்துல தான் நடக்கும். ஆனா ஆபிரகாமுடைய சந்ததி எண்ணக்கூடாத அளவுக்கு சந்ததி வந்துடும் தான் நினைக்குவோம் இல்லைங்களா? நான் 2 கேள்வி கேட்கிறேன். ஆபிரகாமுடைய சந்ததி உலகத்துல இருக்கிற எல்லா ஜாதிகளை காட்டிலும் பெரிய சந்ததியா அன்னைக்கு? இல்லைங்கோ. இவங்கள எகிப்துல இருந்து வெளியே கூப்பிடுவார் தெரியுங்களா? அப்ப என்ன தெரியுங்களா சொல்வாரு? நான் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டேன்னா, நீங்க மத்த ஜாதிகளை காட்டிலும் ரொம்ப பெருசா இருக்கிறீங்கன்றதுக்கு அல்ல, ஜாஸ்தியா இருக்கிறீங்கன்றதுக்கு அல்ல, நீங்க எல்லாரை காட்டிலும் சிறியவரா இருக்கிறீங்க, அதனாலதான் உங்களை தெரிந்து கொண்டேன். இது ஒண்ணு. ஆபிரகாமுடைய சந்ததி வானத்து நட்சத்திரம்னா கணக்கு கவுண்ட் பண்ண முடியாது, இன்னைக்கு எண்ண முடியாது. கடற்கரை மணல் எடுத்துக்குன்னா ஒரு கையில மண் எடுத்து எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அப்ப அவ்வளோ பேர் ஆயிடுவாங்க நம்ம நினைச்சோம்னா அதோ தவறு. ஏன் தவறுனா, தாவீது சென்சஸ் எடுத்தாரு. இன்னைக்கு உலகத்திலேயே இன்னைக்கு எடுத்து பாருங்க, எல்லா ராஜ்யங்களை காட்டிலும் சின்ன நாடு இஸ்ரேல் உலகத்தையே ஆட்டி படிச்சுன்னு இருக்கு. கொஞ்சமா தான் இருக்கிறாங்க. என்ன முடியும்? ஒரு சென்சஸ் எடுத்துட்டாங்கன்னா எண்ணிடுவாங்க. அப்போ இதுல வேற என்னவோ சொல்லின்னு இருக்கிறார். ஆனா எண்ணக்கூடாத அளவுக்குன்னு பேசியிருக்கிறார். அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் நம்ம. முதல், இந்த ஆபிரகாம் சந்ததியில வர வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல் யாருன்னு கண்டுபிடிக்கலாம், அதை பார்க்கலாம். சரி, ஆபிரகாம் சந்ததியில வந்தவர்கள் யாரு? ஆபிரகாம், அவருடைய பையன் ஈசாக்கு, அவருடைய பையன் யாக்கோபு, யாக்கோபு மூலியமா வந்த 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள் தான் இஸ்ரேலர்கள் அப்படின்னு மாறினாங்க இல்லைங்களா? நீங்க வேதத்துல படிக்கும் போது இஸ்ரவேல் அப்படின்ட்டு படிக்காதீங்க, இஸ்ரேல். நான் இது கடந்த முறை கூட சொன்னேன். எப்பவுமே எல்லாருமே, ஏன்னா இஸ்ரவேல் அது தவறான மொழிபெயர்ப்பு, இஸ்ரேல்னு வரணும். ஏல் என்றால் தேவன் என்று எபிரேய மொழியில் அர்த்தம். இப்போ ஆபிரகாமுடைய சந்ததி யாரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? யூதர்கள் தான் சந்ததின்ட்டு. யூதர்கள் மட்டும் இல்லைங்கோ, நாம கூட ஆபிரகாமுக்கு சந்ததி தான். அந்த வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை தெளிவுபடுத்திக்கலாம். அநேகர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆபிரகாமுடைய சந்ததி கடற்கரை மணல்னு சொல்லிட்ட உடனே, ஓ, இஸ்லாமியர்கள் தான் அந்த சந்ததி, அதனால தான் அவங்க உலகம் எங்கும் அதிகமாக பரவி பெருகி இருக்கிறாங்கன்னு. இல்லைங்கோ, இந்த வசனம் அவங்கள பத்தி சொல்றதே இல்லை. ஏன்னா இது ஈசாக்கு மூலியமா வர சந்ததி. அவங்க அவங்க இந்த அவங்களுக்கும் இந்த வாக்கு தத்துவத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் அல்ல. இது ஈசாக்கு மூலியமா வர சந்ததிக்கு மட்டும் சொல்லப்பட்டது. அதுல யூதர்கள் மட்டும் இல்லைங்கோ, நாம கூட உள்ள அடங்கி இருக்கிறோம். எங்க இருக்கு வசனம்? வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். புரிஞ்சுச்சுங்களா? நீங்கள் கிறிஸ்து உடையவர்கள் ஆனால் நம்மளுக்கு சொல்றாரு, நம்ம எப்ப இயேசு கிறிஸ்துக்காக சேர்ந்துட்டுமோ அப்பவே ஆபிரகாமின் சந்ததியும் வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளிகள். எந்த வாக்கு தத்தம் கொடுத்தார் பாருங்க மலை மேல? ஆபிரகாமே, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும். அடுத்து, உன் சந்ததி சத்துருக்குடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 3வது, உன் சந்ததிக்குள் பூமியில இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வரும். இந்த வாக்கு தத்தத்துக்கு நாமளும் சுதந்திரவாளிகள் ஆயிட்டுமா? எப்போ? கிறிஸ்து உடையவர்களானால், ஆபிரகாம் உடைய பிள்ளைகள், ஆபிரகாமுக்கு சந்ததியும் வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளிகள். இதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொஞ்சம் விளக்கத்தை கொடுக்குவார். ஒரு அடையாள மொழியில விளக்கத்தை சொல்வார். என்ன சொல்வார்னா, ஒரு மரத்தை வைக்குவார், ஒலிவ மரம் எடுத்து பேசுவார். ஒலிவ மரம் அப்படின்னு ஒண்ணு இருந்ததா, அதுக்கு கிளைகள் எல்லாம் இருந்துச்சான். அந்த கிளைகள்ல அந்த ஒலிவ மரத்தை நட்ட வைத்தவர் கனிகளை ரொம்ப நாளா எதிர்பார்த்துன்னு இருந்தாரா, கனிகள் கொடுக்கலையா. நான் சொல்ல வருது கொஞ்சம் கூடுதலா சொல்றேன், நீங்க பிற்காலத்துல வசனத்தை எடுத்து படிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இந்த சம்பவத்தை பேசுவார். ஒரு உவமை சொல்ல பேசுவார். அதை என்ன சொல்வாருன்னா, கனிகள் கொடுக்காததுனால இந்த மரத்தை நட்ட வச்சவர் அந்த கிளைகள் எல்லாத்தையும் வெட்டிட்டாரா, எல்லா கிளைகளையும் வெட்டிட்டாரா. வெட்டிட்டு காட்டுக்கு போனாராம். காட்டுல காட்டு ஒலிவ மரங்கள் இருந்ததாம்.
அந்த காட்டு ஒலிவ மரங்களுடைய கிளைகளை எடுத்துன்னு வந்து இந்த மரத்தோட ஒட்ட வச்சு கனிகளை எதிர்பார்த்து நிற்கிறாராம். என்ன தெரியுங்களா சொல்றாரு? முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூலியமாக 12 கிளைகள் வந்தது, 12 பிள்ளைகள். அவங்க கிட்ட கனி வரல. அந்த 12 கோத்திரம் 12 கிளைகளையும் வெட்டிட்டாரு. வெட்டிட்டு காட்டுக்கு வந்தாராம். காட்டுக்கு வந்தாருன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இஸ்ரேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் யாருன்னா நாம தான். பவுல் எபேசியர் நிருபத்தில் எழுதுவார், நீங்கள் முந்தி இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்துக்கு அந்நியர்களும் தேவனை அற்றவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களுமாய் இருந்தீர்கள் அப்படின்னு பேசுவார். நம்மளாம் வெளியே இருந்துமா வந்து நம்மள உலகத்திலிருந்து ஒடிச்சு வெட்டி எடுத்துன்னு வந்து ஆபிரகாமுடைய சந்ததியில ஒட்ட வச்சாராம். ஒட்ட வச்சுட்டு கனிகளை எதிர்பார்த்துன்னு இருக்கிறாராம் தான் சொல்ல வருவார். வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகி அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அதான் சொல்றார், நாமளே இந்த மாதிரி வந்து ஒட்ட வைக்கப்பட்டோம். அவங்களும் வருவாங்க, ஒரு நாள் வருவாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளை ஒட்ட வச்சுட்டார். ஒட்ட வச்சு கனிகளை தான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறார். கிறிஸ்து வேற ஒரு உவமையில பேசுவார். கோடாலியானது வேரில் அடிக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடுக்காத எந்த மரமும் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும்னு பேசியிருக்குவார். கனிகளை எதிர்பார்த்துன்னு இருக்கிறார். இப்போ ஆபிரகாம் சந்ததி நாம கூட வா. ஆபிரகாம்ல இருந்து சந்ததி வரும். வானத்து நட்சத்திரம், கடல் கரை மணல். ஆபிரகாம் சந்ததியில இஸ்ரேல் மக்களும் இருக்கிறாங்க, மாம்சத்தின் படி வந்தவர்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்துக்கு சேர்ந்த நாம்பளும் இருக்கிறோம். கரெக்டா? இப்போ நாம நட்சத்திரமா மணலா தெரியல. ஆனா அந்த வாக்கு தத்தத்தை நல்லா கவனிங்க. அவர் கொடுக்கும் போது உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடல் கரை மணலை போலவும் இதான் பேசினார். அப்போ முதல் அவர் வைக்கிறதுனா நட்சத்திரத்தை முன்னாடி வைக்கிறார், கடல் கரை மணலை ரெண்டாவதா வைக்கிறார். இந்த ஆர்டர்ல கூட ரொம்ப முக்கியங்க. ஏன் இந்த ஆர்டர் முக்கியம்னா, நோவாவுடைய குமாரர் ஷேம், காம், யாஃபேத் இல்லைங்களா? ஆனா ஷேம் வந்து மூத்த குமாரனே கிடையாது. ஷேமை தான் முன்னாடி வைக்குவார். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் நம்ம எதிர்பார்த்து தேடி வந்துன்னு இருக்குங்களா, அந்த தெய்வ பக்தி சந்ததி, அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போகுதுன்னா ஷேமுக்கு போகுது. அதனால ஷேம் முன்னாடி வந்திருக்குவார். அதே மாதிரி தான் தேரா. தேரா வந்து ஆபிரஹாமுடைய அப்பா. ஆனா ஆபிரஹாம் மூத்த குமாரனே கிடையாது. ஆனா அந்த தேராவுடைய பிள்ளைகளை வரிசைப்படுத்தும் போது ஆபிரஹாமை தான் முன்னாடி பேசும் பைபிள்ல. ஏன்னா அடுத்த ஆசீர்வாதம் ஆபிரஹாம் மூலியமா தான் போகுதுன்னு சொல்லி தேவன் அங்க ஒரு சின்ன இண்டிகேஷன், ஒரு சின்ன க்ளூ கொடுத்துன்னு போவார். அத மாதிரிதான் இங்கேயும் வானத்து நட்சத்திரத்தை முன்னாடி வைக்கிறார், கடல் கரை மணலை ரெண்டாவதா வைக்கிறார். இப்போ நாம ரெண்டு ரெண்டு பேருக்கு ஒரு ஆபிரகாம் சந்ததியில இஸ்ரேல் மக்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தானே சுபாவத்தின் படி பிறந்தவர்கள். நாம காட்டு ஒலிவ மரத்துல இருந்து வெட்டப்பட்டு வந்திருக்கிறோம். நாமளும் இருக்கிறோம், அவங்களும் இருக்கிறாங்க. நம்ம நட்சத்திரமா மணலா, அவர்கள் நட்சத்திரமா மணலா என்று தெரியாது. இதை நாம் அடுத்த பாகத்தில் அடுத்த வாரம் மீண்டும் இங்க திறந்து நம்ம படிக்கலாம். அவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.